குட் மார்னிங் ஜோ வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னோடய கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபிஷ் டேங்க்குள்ளே ரெண்டு கப்பீஸ் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இந்த லெட்யூஸ் பாருங்கள், நிறைய குட்டி குட்டியாக வளர்ந்துருச்சு. ரொம்ப பயங்கர என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா நிறைய ஃபிஷ் வாங்கி விடுறதுக்கு பயம். ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் காலன்றதுனால அது வந்து ரொம்ப தாங்குமா என்னன்னு தெரியல. அதனால சரி இது ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து நிறைய மணி பிளான்ட் கட்டிங்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே நான் போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சுட்டேன்னா அது ஒரு டைம் ஆன உடனே அது கொஞ்சம் நாள் இருந்த உடனே அது நிறைய வந்துட்டு வேர் வந்துட்டு அழகாக வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா எங்கெல்லாம் நமக்கு அந்த கட்டிங்ஸ் கிடைக்குதோ அந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தண்ணியில் போட்டு வச்சுருவேன். அது வந்து இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வேர் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்படி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து மண்ணில் நம்ம வந்து வச்சிடலாம். இது வந்துட்டு நமக்கு டர்ட்டில் வைனை எவ்வளோ அழகாக நல்லா பெருசாக வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டர்ட்டில் வைன் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பென்சில் கேக்டஸ். இது சும்மா இது ஒரு சின்ன ஒரு பீஸ் நம்ம வச்சாலே போதும், வளர்ந்துடும். இது எல்லாமே வந்துட்டு குரோட்டன்ஸ் தான் இது. ஸோ இது வந்து இந்த டர்ட்டில் வைனையே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இன்டோர் பிளான்ட்ஸு, இது எல்லாமே குரோட்டன்ஸு. இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வந்துட்டு இவங்களாம் வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது தெரியும் உங்களுக்கு, முடக்கத்தான்னு. இது சும்மா வெளியவே குட்டி குட்டியாக வளர்றதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன் நான். ஸோ அது ஒரு குட்டியாக ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்துட்டு கேக்டஸ். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரோஜா பூ மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் நடுவில் லீஃப் வர ஆரம்பிச்சிருக்கு, வாங்கிட்டு வந்து வச்சு. ஸோ இதை பார்த்து பயந்துடாதீங்க, இது ஒரு சின்ன பொம்மை மாதிரி தான் இது. ஸோ வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன டர்ட்டில் வைன் செடியை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த செடி வந்துட்டு வெளியே வைக்கவே முடியல வெயிலில். இப்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த இலையெல்லாம் உதிர்ந்துருது. ஸோ உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ். இது ஸ்டார் கேக்டஸ். இது ஸோ இது வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இது ஒரு டைப் இது கேக்டஸ்லேயே. ஸோ கேக்டஸ்லேயே சில வெரைட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அவுட் சைடில் வந்துட்டு அந்த சின்னதாக ஒரு போர்ட்டிக்கோ மாதிரி இருக்க இடத்துல வந்துட்டு நான் வச்சுருக்க பிளான்ஸ் இது. ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஸ்னேக் பிளான்ட்டெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக அப்படியே வந்துடுற அந்த பிளான்ட்டெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பக்கெட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். நிறைய ஸ்னேக் பிளான்ட் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது ஸ்பைடர் பிளான்ட்டு. ஸ்பைடர் பிளான்ட்டும் வெயிலுக்கு ரொம்ப டேமேஜாக தான் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு லீஃபும் அப்படியே பழுத்து போயிடுது. ஸோ நிறைய செடிங்க வந்து இந்த வெயிலில் வந்துட்டு எவ்வளோ நம்ம தண்ணி வந்து அதுக்கு ஊற்றணுன்னே தெரிய மாட்டேங்குது. சில செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுனா ரொம்ப இதாகிடுது, தண்ணி ஊற்றலனா சிலது காஞ்சி போயிடுது. ஸோ பார்த்து ஒவ்வொரு பிளான்ட்டையும் நம்ம வந்துட்டு ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி மட்டும் தான் நம்ம விட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இங்கே மேலே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன், வாட்டர் பிளான்ட்ஸு. ஸோ வந்துட்டு நிறைய எல்லா பிளான்ட்டுமே வாட்டரில் நம்ம என்னென்ன பிளான்ட் வைக்கலாமோ அது எல்லாமே எடுத்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ்ஸு. இதில் வந்து குட்டி குட்டியாக முள் இருக்கும், பட் ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. ஆனால் இது வந்து நம்ம தனியாக ஒரு சின்ன பீஸ் நம்ம எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக இது வந்து தனியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், நிறைய என்னென்ன செடி நமக்கு கிடைக்குதோ அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு அது தாக்கு பிடிச்சி இருக்கும். ஸோ அவுட் சைடில் வந்து நான் இவ்வளோ செடி தான் நான் வச்சுருக்கிறேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கட்டிங்ஸ் தான் நிறைய போட்டு வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி வெளியே இருக்கிற செடிங்க எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குதோ கட்டிங்ஸ் அது எல்லாத்தையுமே கட் பண்ணி நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வெளியே அவுட் சைடு. நம்ம இனிமேல் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அவுட் சைட் கார்டன் நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. இதுதான் என்னோடய ஃபுல் வியூ கார்டனு. ரொம்ப நிறைய பிளேஸ்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பிளேஸில் என்னால் முடிஞ்ச பிளான்ட்டை நான் வச்சுருக்கேன். என்னென்ன பிளான்ட் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய குரோட்டன்ஸ் இருக்குது, அப்புறம் மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மரங்கள் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கார்டனில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து இதில் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக இல்லை, எல்லா செடிகளுமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கிறனால நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு பிளான்ட்டாக நான் காட்டுறேன் நான். இது வந்துட்டு இதெல்லாமே குரோட்டன்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பென்சில் கேக்டஸ் நான் சொன்னேன். கீழே வந்துட்டு கொஞ்சம் செடி வச்சுருக்கேன், லில்லி, அப்புறம் வந்து கெலேடியம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கேக்டஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து கற்பூரவள்ளி சின்னதாக வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிளான்ட்டுங்க இங்கே இருக்குது. இது வந்து புதினா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு
போட்ட இதுலேருந்து நமக்கு அப்படியே முளைச்சிருக்கு. ஸோ என்னைக்காவது நமக்கு டீ போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஃப்ளவரிங் பாட் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் நான். அது வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறுமனே வந்துட்டு இந்த செடியை மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். சரி, இது வந்து எத்தனை நாளில் வந்துட்டு இது குட்டி குட்டியாக நிறைய பிளான்ட் வருது, ஒரு 1 மந்த்துக்கு இல்லை 2 மந்த்ஸ்க்கு எத்தனை பிளான்ட் வருதுன்னு பார்க்குறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் வியூ வந்து இதுதான். நடுவில் எல்லா செடிகளையுமே வச்சுருக்கேன். க்ரோட்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவரிங் இது பிளான்ட்டுங்க இருக்குது, மரங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம காட்டுறோம். இது வந்து ஒரு இது போகன்வில்லா. இது ஒரு டார்க் பிங்க் ஃப்ளவர் உள்ள ஒரு போகன்வில்லா இது. ஸோ இது பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு ஒரு சீதா மரம் இருக்குது. இது வந்து நிறைய பூ வச்சுருக்குது. இது இனிமேல் தான் சீசன் வரப்போகுது. ஸோ நிறைய பூ வச்சுருக்கு. லாஸ்ட் இயரே வந்துட்டு ஒரு பழம் காய்ச்சிருச்சு. ஸோ இன்னும் என்னென்ன ட்ரீ இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கோலியஸ் பிளான்ட்டு. இந்த மாதிரி கோலியஸ் பிளான்ட்டு நிறைய வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ரீன் அண்ட் மெரூன் அண்ட் க்ரீனு, அதுக்கப்புறம் லைட் க்ரீனு. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே நிறையவே இருக்குது என்கிட்ட. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து நிறைய கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்ட்டோட கட்டிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி, இது வந்துட்டு ஒரு கல்யாண முருங்கை செடி. இது ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டு. இந்த பூ உங்களுக்கு தெரியும், இட்லி பூ இது. ஸோ வந்துட்டு ஒயிட் கலரில் நிஜமாகவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வந்து ஒரு அடினியம் பிளான்ட்டு. இது வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். பட் இப்போ தான் துளிர் விட்டு இப்போ தான் வருது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஆரஞ்ச் அண்ட் பிங்க்கில் வந்துட்டு ஒரு போகன்வில்லா செடி இது. ஸோ இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினோம். இது வந்து அதே மாதிரி இது ஒரு பிங்க் போகன்வில்லா. இது வந்து சும்மா அப்படியே தொட்டிலேயே நம்ம வளர்க்குற மாதிரி பிளான்ட்டுங்க. இது நல்லா அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும் இது. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டுங்க இது. அதே மாதிரி இதுவும் அந்த ஒயிட் இட்லி பூ மாதிரி, இதுவும் ஒரு ரெட் கலரில். இது ஒரு ரோஸ் இன்றைக்கி தான் பூத்திருக்கு, ஆரஞ்சு கலரில். நிஜமாவே க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பிளான்ட்டுங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம எங்கேயாவது போகும்போது ஒரு சின்ன சின்ன லீஃப் கிடைக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டுங்க இது வந்து குட்டி சாமந்தி கிடச்சிதுன்னு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு லீஃப் தான் வச்சேன். இது ஒரு சின்ன இலை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த செடி ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. பட் அதிலேருந்து ஒரு குட்டி குட்டியாக வர ஒரு இலையை எடுத்து நான் இதில் வச்சு அது அழகாக வேர் பிடிச்சிருச்சு. இதுலேயும் வேர் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன குட்டியாக ஒரு பிளான்ட் வச்சேன், அதுலேயும் வந்துட்டு வேர் வந்துடுச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த பிளான்ட்டுகள் எல்லாத்துலேயுமே வேர் வந்துடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணால் பெரிய தொட்டியில் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லெப்பர்ட் பிளான்ட். இது பேர் லெப்பர்ட் மாதிரி டாட்டாக இருக்கும். இது வந்து ஒரே ஒரு லீஃப் எனக்கு கிடச்சிது. ஸோ வந்துட்டு அந்த லீஃபை வச்ச உடனே அது இப்போ தான் துளிர் விட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய க்ரோட்டன்ஸு இந்த மாதிரி பிங்க் லீஃப் வச்சு, மெரூன் லீஃப் வச்சு, கெலேடியம், கோலியஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிளான்ட்டுங்க உள்ளே இருக்குது. எனக்கு வந்து ஒரு சில பிளான்ட்டுங்கள்லாம் தெரியல. இது வந்துட்டு அலோவேரா ஒன்று வச்சுருக்கேன், ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஜேடு வச்சுருக்கேன், அப்புறம் வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட்டு நிறைய இருக்குது என்கிட்ட. ஸ்னேக் பிளான்ட்டு தான் நிறையவே இருக்கும். அப்புறம் லாவெண்டர் இருக்குது, லாவெண்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. இது வந்து ஒரே ஒரு குண்டு மிளகா ஒரு செடி இருக்குது. இது வந்து வானம் பார்த்த மிளகாய். இது ஆல்ரெடி நிறைய பச்சை மிளகாய் எடுத்துகிட்டேன். இப்போ திரும்பவும் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி மல்லி பூவே பூக்காமல் இருந்துச்சு. இப்போ தான் ஒரே ஒரு மல்லிப்பூ மட்டும் வச்சுருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கோலியஸ் பிளான்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இது தான். அதே மாதிரி இதுவும் வந்துட்டு அலோவேராவும் நிறைய இருக்கும், கற்பூரவல்லியும் நிறைய இருக்கும் என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டுங்கெல்லாம் மெடிசினல் பிளான்ட்டுங்க நிறைய வச்சுருப்பேன் நான், கோல்டுக்கு இதுக்கெல்லாம். இது வந்து ஒரு கிளைம்பிங் பிளான்ட்டு. இது அப்படியே வந்துட்டு ஒரு கயிறு வச்சு அப்படியே கட்டி விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னு வச்சா நாட்டு செம்பருத்தி பூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்துட்டு இன்னும் அழகாக ரெட்டாக பூத்துருக்கு. இது நிறைய டீ குடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு ஹேருக்கு எல்லாத்துக்குமே நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். இது இப்போ தான் நிறைய மொட்டு வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மொட்டு இல்லைனா 2 மொட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்தா நிறைய செம்பருத்தி பூ பூக்கும். என்னடா இது நம்ம வீட்டில் மட்டும் இப்படி இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சு. இதுவும் வந்துட்டு ஒரு வகையான பிளான்ட்டு. நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்கும். இது டார்க்கு க்ரீனில், லைட்டு க்ரீனில். இது வந்துட்டு பர்பிள் ஹார்ட்டு. அப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டியாக நிறைய செடி இருக்கிறனால எனக்கு அது சரியான நேம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்ல தெரியல. மெயினாக பார்த்தோன்னா இந்த பிளான்ட்டுங்கள்லாம் நம்ம வந்துட்டு எதுக்கு நம்ம வளர்க்குறோன்னா உண்மையாக ரிலாக்ஸேஷனுக்கு தான். இது வந்து ஒரு மாதுளை மரம். இது வச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது சில காய்கள்லாம் வந்து
காஞ்சி கொட்டிடுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு காய் காய்ச்சிருக்கு. இதை நான் பத்திரமா பாதுகாக்கணும். ஏன்னா காலையில் ஆனால் அனிமல்ஸ்ன்ற பேர்ட்ஸுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு குரங்குங்க எல்லாமே வந்துட்டு ஒரு அநியாயம் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க செடிங்களெல்லாம். ஸோ வந்துட்டு இது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டியும் நான் காமிச்சிட்ருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு கோலியஸ் பிளான்ட் தான். இது க்ரீன் கலரு. இந்த செடி தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டினேன் பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக இலை வச்சப்போ வந்தது. இந்த இலை இந்த சைடில் இருக்கிற அந்த குட்டிங்களை வச்சாலே நமக்கு இது செடி வந்துட்டு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு தக்காளி 2 இருக்குது, விதை போட்டு இது வந்தது. இது ஒரு கத்திரிக்காய் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு நிறைய இருக்கும். எங்கே பார்த்தாலுமே மணி பிளான்ட்டு தான் இருக்கும். இதுவும் ஒரு குரோட்டன் தான். இது எல்லாமே தனித்தனியாக நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ தனித்தனி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சித்திரத்தை. இது ஒரு தம்பி எனக்கு சில மெடிசனல் பிளான்ட்லாம் எனக்கு கொடுத்தாரு. அதில் இந்த சித்திரத்தையும் ஒன்று தான். இது நிறைய கட்டிங்ஸ் எனக்கு கொடுத்தனால இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வெயிட் தாங்காமல் இது உடஞ்சிருச்சா இல்லைனா காற்றுல விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு அரநெல்லிக்காய் மரம் இருக்குது. அப்புறம் ஒரு தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் எல்லாருமே வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இந்த சைடில் இருக்க பிளான்ட்டு இவ்வளோ பிளான்ட் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு சைட் போனோன்னா இங்கே கொஞ்சம் குட்டி குட்டி பிளான்ட்டெல்லாம் வச்சுருக்கிறேன். இங்கெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த செடிங்களெல்லாம். இந்த செடியுமே எங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகாது. ஒரு சின்ன ஒரு லீஃப் கிடச்சா கூட அதை எடுத்துகிட்டு ஒரு தொட்டியில் வச்சு அது எப்படியாவது வளருதான்றது தான் பார்ப்பேன் நான். ஸோ இது பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸ். இது வாங்கிட்டு வச்சதுலேருந்தே ஒரு லீஃப் கூட வரவே இல்லை. ஏன்னா அதில் அந்த வெள்ளை பூச்சி அந்த லீஃப்க்கு கீழெல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ தான் அதில் வேப்ப எண்ணெய்லாம் தடவி விட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு வரேன். இது ஒரு குண்டு மல்லி அப்படியே பூக்கிறது. இது ஒரு சுண்டக்காய் செடி இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. ஆக்சுவலாக ஒரு பெரிய சுண்டக்காய் மரம் இருந்துச்சு, டெய்லி காய்க்கும். அது போயிடுச்சு. இப்போ அடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்த செடிங்க இது எல்லாமே. ஸோ அப்புறம் மின்ட்டு செடி, அப்புறம் சக்யூலன்ஸு, இந்த மாதிரி செடிங்கள்லாம் நிறைய வச்சுருக்கிறேன் நான். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு லெமன் கிராஸ் செடி. இது எப்போவது நமக்கு டீ போடுறதுக்கு இது உதவும். இது ஒரு குப்பை மேனி. இது தானாகவே வளர்ந்துருக்கு. பட் நான் தனியாகவும் வளர்க்குறேன். இதுவும் ஒரு செடியிலேருந்து தானாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த இது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோ பேக்கு கட்டிங்ஸ் ஏதாவது கிடச்சிதுன்னா, சின்ன சின்ன பிளான்ட் கட்டிங்ஸ் கிடச்சிதுன்னா உடனே எடுத்துகிட்டு அந்த க்ரோ பேக்கில் வச்சிடுறது. அதுவாக தானாக வந்துடும். ஸோ இதுவும் ஒரு கோலியஸ் பிளான்ட்டு தான். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளான்ட்டுங்க தான் இருக்குது. ஒரு கார்டன் செட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ டென்ஷன் ஆகிடுது. இது ரணகல்லி செடி. இது எப்போவுமே நான் ஒரு லீஃப் சாப்பிடுவேன். மார்னிங் எழுந்து வந்தோடனே ஒரு ரணகல்லி ஒரு லீஃப் எடுத்து சாப்பிடுவது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு லீஃப் அது. அதே மாதிரி கோல்டு இருந்ததுன்னா கற்பூரவல்லி, துளசி, இந்த மாதிரி லீஃபெல்லாம் நம்ம சும்மாவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் கட்டிங்ஸ் வச்சது. இதெல்லாம் சின்ன சின்னதாக. அது செம்பருத்தி ஒன்று குட்டியாக எடுத்துகிட்டு வச்சேன், அது வளர்ந்துருக்கு. இந்த 3 பாக்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னது தான். எங்கே போனாலும் என்ன செடி கிடைச்சாலும் எடுத்துகிட்டு உடனே நம்ம இந்த மண்ணுங்களுக்குள்ளே நம்ம புதைச்சி வச்சுடுறது நான். ஏன்னா வெளியே வச்சுருந்தா ரொம்ப ஒரு மாதிரி அந்த வேரெல்லாம் இதாகிடக்கூடாது. அதனால் உடனே இந்த மண்ணுங்களில் வச்சுட்டு அது செட் ஆகி இந்த மண்ணுக்கு செட் ஆகி அது ஓரளவுக்கு வேர் வர ஆரம்பித்த பிறகு தான் இது பண்ணுவேன் நான். இது பாருங்கள், இப்போ தான் ஒரு லீஃப் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு செடியில். ஸோ என்னென்ன செடி கிடைக்குதோ அது எல்லாமே கொண்டு நம்ம வச்சிடுறது. ஸோ இந்த பாக்ஸ் 3மே இதுக்கு தான் நமக்கு யூஸ் ஆகுது. பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் கொஞ்சம் நான் பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன பிளான்ட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பெரண்டை இருக்குது. அப்புறம் கற்றாழை செடி, பெரிய கற்றாழை செடி 2 இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது ஒரு குளவி பாருங்களேன், எப்படி அதோட பிளேஸை தேடிட்டுருக்கா இல்லைனா அது ஃபுட்டுக்காக வந்திருக்கா என்னன்னு தெரியல. பட் கிட்ட வீடியோ நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா கண்டிப்பாக அது கொட்டிவிடுவேன். ஆல்ரெடி நிறைய குளவி கிட்ட கொட்டி வாங்கியிருக்கேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் பயம். அது பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுது பாருங்கள். அப்படியே மண்ணை போயிட்டு அப்படியே சர்ச் பண்ணுது. அது மண்ணுக்குள்ளே தான் முட்டையிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அது அது இடம் தேடிக்கிட்டு இருக்குது. ஸோ அது பாவம், அதோட வேலையை அது பார்க்கட்டும். இது ஒரு கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கேன். இது ஒரு கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை எனக்கு என்ன ராசியோ தெரியல, அது வளரவே மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் ஒரு 2 லீஃப் புதுசாக வந்திருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா அது வளர்ந்துடும். ஏன்னா இது நிறைய இந்த ஓரளவுக்கு வளர்ந்த செடிங்களெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மண்ணில் வச்சுருக்கேன் நான். இது கற்றாழை செடி 2 வச்சுருக்கேன். ஸோ எனக்காவது நமக்கு தலைக்கோ இல்லைனா ஃபேஸ்க்கோ அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு உதவும்.
இந்த கற்றாழை நமக்கு போயிடுச்சு. என்னன்னு தெரியல, வாட்டர் வந்து அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட்டுகள்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பிளான்ட்டுங்க. பட் என்ன பிளான்ட்டுனே தெரியாது. இது வந்து ஒரு மூலிகை செடி தான். இது ஞாபகம் வரல எனக்கு இந்த பேர். சரி, ஆனால் வந்துட்டு இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு மிளகு மாதிரி ஒரு கொடி இது. ஸோ அது வந்துட்டு என்னென்னா அது அப்படியே கீழவே படர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இது பேக்கில் உள்ள ஸ்பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி செடிகள்லாம் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு பெரிய மாமரமும் ஒன்று இருக்குது. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாமரம் வந்துட்டு எப்போ காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு அதை வச்சு இப்போ தான் வந்து நல்லா மரமாக ஆயிருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து எப்படியாவது பூ பூக்கும்னு பார்த்துட்ருக்கேன். சரி பார்க்கலாம். இது வந்து ஒரு முருங்கை மரம். இது கட் பண்ணிட்டோம். இப்போ தான் துளிர் விட்டு புதுசாக வந்துட்டுருக்குது எல்லா இலையும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மருதாணி மரம். இது மருதாணி வந்து ஃபுல்லாகவே நல்லா பெருசாக படர்ந்து மேலே ஷீட் மேலெலாம் போயிட்டுருக்குது. பூவை பாருங்கள், அவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு. ஃபுல் பூ, மரம் ஃபுல்லாக பூ தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இலைங்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது மருதாணி. யாராவது கேட்டாங்கன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க. மருதாணி இருக்குது தெரிஞ்சால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேக் சைடில் ஃபுல்லாகவே இது தான் வச்சுருக்கேன். ஸோ இது நடுவில் என்னென்ன நிறைய செடிங்க இருக்குது. ஆனால் அது உள்ளெல்லாம் போய் என்னால் அதை சொல்ல முடியல என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ செடி தான் வச்சுருக்கேன். இப்படி தான் என்னோடய கார்டனை வந்துட்டு நான் வந்துட்டு பராமரிக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா தண்ணி நல்லா பாய்ச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாகவே பிளாங்காக விட்டுருவேன். வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பிளாங்காக விட்டுருவேன். இது ஒரு தேக்கு மரம் இருக்குது இங்கே. இந்த தேக்கு மரம் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த டைல்ஸ்க்கு மேலேயே இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு பிளான்ட்டுங்க எல்லாத்தையுமே பராமரிக்கிறேன். இதில் நிறைய செடி போயிடும். வெயில் டைமில் நிறைய போயிடும். மழை டைமில் சொல்லவே வேண்டாம். நிறைய தண்ணி விழுந்து நிறைய இந்த கேக்டஸ் மாதிரி இருக்க செடிங்க எல்லாமே நிறைய போயிடும். ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி வர செடிங்க தான் நம்மக்கிட்ட வந்துட்டு எப்போவுமே இருக்கும். இது வந்து ஒரு குப்பை மேனி. ஒரு தம்பி சொன்னால, ஒரு தம்பி கொடுத்தாரு ஒரு துளசி குப்பை மேனி. அப்புறம் இது வந்து விஷக்கடிக்க ஒரு மருந்து செடி ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த சேத்து புண்ணு, அப்புறம் வந்துட்டு கால்களில் ஏதாவது சின்ன சின்ன புண்ணுங்க வந்ததுன்னா அதுக்கு ஒரு பிளான்ட் கொடுத்தாரு. அது ரெண்டுத்தையும் மட்டுமே நான் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இது தாங்க என்னோடய கார்டன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நிறைய இதில் பிளான்ட்டுங்க வச்சுருக்கிறேன் நான். நிறைய பிளான்ட் போயிடுச்சு ஆல்ரெடி. நான் இங்கே வந்து ஒரு 1.5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் கிட்ட நான் இங்கே இல்லாதனால எல்லா செடியும் போய் அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் என்னோடய செடிங்க நிறைய செடி வந்து ஆல்ரெடி காஞ்சி போன செடி, ரோஸ் செடி எல்லாமே வந்து திரும்பவும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்ஷை டேங்கை எதுக்கு நான் திரும்பவும் காட்டுறேன்னா, திரும்பவும் இப்போ தான் வெளியவே வந்திருக்காங்க. முதல்ல காட்டும்போது வெளியவே அவங்க இல்லை. இப்போ தான் வந்து அப்படியே ஓடிட்டு திரிகிறாங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.